ஷேர் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ மட்டன் நம்ம 1/2 கிலோ எடுத்துருக்கோம் பிரியாணி செய்யறதுக்கு. இதுல என்னென்னலாம் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும்னு பாருங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், தயிர் ஒரு 1/4 லிட்டர் பக்கம் ஊத்திக்கங்க. இப்ப நம்ம நெய் ஊத்துறோம். நெய் ஒரு 100 கிராம் அளவு ஊத்திக்கங்க. அடுத்தது கடலெண்ணெய், கடலெண்ணெய் ஒரு 150 கிராம் அளவு ஊத்திக்கங்க. அடுத்தது இந்த கடையில பிரியாணி செட் போடுவாங்க, அந்த செட் அப்படியே போட்டுக்கோங்க. பிரியாணி செட், ஏலக்காய் ஒரு 4 அதோட சேர்த்து போட்டுக்கோங்க. அந்த பிரியாணி செட்ல பிரியாணி இலை இருக்கணும், மராச்சி மொக்கு, அன்னாட்டி மொக்கு இருக்கணும். அடுத்தது சோம்பு, இப்ப அடுத்தது வெங்காயம் போட போறோம். நல்லா கொஞ்சம் நைஸா வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் நைஸா கொஞ்சம் செதில் வெட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய் ஒரு 4, அடுத்தது தக்காளி ஒரு 4 பழம், வெங்காயம் ஒரு 1/4 கிலோ மதிப்புக்கு இது ஒரு 4 பழம் தக்காளி. இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஒரே 1 ஸ்பூன் போட்டால் போதும். நம்ம மட்டன்ல இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம், அதனால இதுல 1 ஸ்பூன் போட்டால் போதுமானது. இப்போ நம்ம புதினா கொஞ்சம் சேர்த்து போறோம். அடுத்தது கொத்தமல்லி, அடுத்தது மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நல்லா 1/2 மணி நேரம் நல்லா மட்டன் நல்லா ஊறிடுச்சு மசாலால. இப்போ உப்பு நம்ம போட்டுக்கிறோங்க. ஏன் நம்ம இவ்வளவு லேட்டா போடுறோம்னா, கறி முன்னாடியே உப்பு போட்டீங்கன்னா ஒவ்வொரு கறி வேகாது. கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் போட்டீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நாங்கள் ஊற்ற போகிறோம் அதில். இப்போ நாங்கள் அதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அரிசி அந்த டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கோம். 2 டம்ளர்னா ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் அரிசி எடுத்தீங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கணும். 2 விசில் விட்டீங்கன்னா கறி கரெக்டாக வெந்துக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு விடுறோம். புளிஞ்சு விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. இந்த கறிக்கு எப்படி விட்டோமோ அதே மாதிரியே இப்போ பாருங்க, நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டு இந்த கொத்தமல்லி புதினா கொஞ்சம் அரையாக இருக்கிறது கொஞ்சமாக போட்டுங்க. பிரியாணி ரெடி. அது எப்படி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாணி ரெடி சாப்பிட்றதுக்கு உண்டான. அதுதான் சொல்லுங்க, வீட்டு பிரியாணி தான். நீங்க வீட்டில் ஒரு வாட்டி இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க. ஒன் மோர் பைட். அருமையா இருக்குங்க டேஸ்ட். இதே மாதிரியே நீங்க உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எல்லாரும் வீட்டில் சந்தோஷமா இருங்க. ஷேர் பண்ணிக்கங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ்.